சென்னை போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பல்லவன் பணிமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, ஓய்வூதிய நிலுவை, அகவிலைப்படியை 7% உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பிரச்சினை முடிவுக்கு வரும் வரை ஜனவரி மாதம் முதல் 1000 ரூபாய் இடைக்கால நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே பல்லவன் பணிமனையில் 5000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற அவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இடைக்கால நிவாரணம் போதுமானதாக இல்லை என்றும் உடனடியாக ஊதிய உயர்வு பிரச்சனையில் உடன்பாடு ஏற்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தொழிலாளர்கள் 2 காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் கடலூர், விருதுநகர் மாவட்டங்களிலும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.